முறைகேடுகளை தடுக்க சட்ட ரீதியாக நடவடிக்கை எங்கள் மூலமாக நான் வந்து ஏற்கனவே எலெக்ஷன் கமிஷன் சில புகாரெலாம் கொடுத்துருக்குறேன். அந்த கண்ட்ரோல் யூனிட்டை வந்து டிரான்ஸ்பரன்சி இருக்கணும், அந்த இவிபேட் 10% கவுண்டிங் இருக்கணும் எல்லாம் சொல்லியிருக்கோம். அதெல்லாம் செய்யலைன்னா கோர்ட்டுக்கு போகும். நாங்கள் மட்டும் இல்லை, கபில் சிபல் போன்றவர்கள் எல்லாம் மூத்த வழக்கறிஞர் அந்த வழியில் செய்து கொண்டிருக்கிறார்கள். செய்வோம். வாக்காளருக்கு அவர் யாருக்கு வாக்கு செலுத்துறான்றதுக்கு அத்தாட்சி தர வேண்டிய இந்திய ஜனநாயகத்தோட கடமை, தேர்தல் கடமை. அதையே மூடி மறைக்கிறோம். தெர்மாவதியில் மட்டும் தெரியும். ஒன்று மட்டும் சொல்கிறேங்க, தேர்தல் ஆணையத்தில் வந்து அதிகாரியுடைய தயவு இல்லாமல் பண்ண முடியாது. இதெல்லாம் இந்த தவறுலாம் அதிகாரியுடைய தயவு இல்லாமல் செய்ய முடியாது. அதிகாரிகளுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு பல்ஸ் கிடைக்கும், மக்களுடைய எப்படி இருக்கும்ட்டு. அப்படி மக்களுடைய சைக்காலஜி தெரிஞ்சவங்க தைரியமாக தப்பு பண்ண மாட்டாங்க. காரணம் இப்போ வந்து சுப்ரீம் கோர்ட்டு அந்த மேயர் எலெக்ஷன் என்ன ஆச்சு, அதனால் அதிகாரிகளும் கொஞ்சம் கடமையோடு நடப்பாங்கன்ற நம்பிக்கை இருக்குது. அப்படியே இல்லைன்னு சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுப்பதற்கு இந்தியா கூட்டணியிலேயும் மூத்த வழக்கறிஞர்கள் நடவடிக்கை எடுத்துருக்காங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.